சமைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு ரொம்ப அருமையான சேனைக்கிழங்குல வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரொம்ப சூப்பராக லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக அதை சூப்பராக நம்ம சாப்பிட்லாம். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் இளவரசி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் கடாயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா புளி தண்ணியில், அதாவது புளியை கரைச்சி தண்ணியில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நறுக்கும்போது கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று புளி தண்ணியில் புளியை கையில் அப்ளை பண்ணிட்டு நறுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மாதிரி ஏதாவது எண்ணெயை கையில் தடவிட்டு நீங்கள் நறுக்கலாம். இப்போது இது எல்லாமே நான் கிழங்கு பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப் இருக்கும். அதாவது ஒரு பாதி கிழங்கு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பெரிய பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் அதை குக் பண்ணுங்கள். இந்த கிழங்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். தலைன்னு கொதித்த உடனே நீங்கள் ஒரே ஒரு கிழங்கு எடுத்து பார்த்துட்டு கத்தி வச்சுட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி பாருங்கள். குத்தி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குக்கரில் எல்லாம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா குழஞ்சி போச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி நான் குக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் குக் ஆகணும். நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம மசாலா பண்ண போகிறோம். அதனால இது போதுமானது, இது வெந்தது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதே சட்டியில் கொஞ்சம் மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் சாம்பார் பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலேயே அரைச்ச தூள். இதெல்லாம் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதோட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 பீஸு தேங்காவை தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்துகிட்டு அப்புறம் தேங்காய் மேலாவை இந்த வடிகட்டின இந்த தேங்காவை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மசாலைக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிழங்கு வடிகட்டி நம்ம வச்சுருக்கோம், அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டின கிழங்கு இதில் சேர்த்துட்டு இதை ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. நம்ம தோசைக்கல்லில் தான் நம்ம வறுக்க போகிறோம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தோசைக்கல்லை அடுப்பில் போட்டு ஆன் பண்ணிக்கலாம். எல்லா தேங்காய் பாலையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சமைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதாவது மார்னிங் பார்த்திங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் தோசைக்கல் இதில் வச்சாச்சு. தோசைக்கல் இதில் வச்சுட்டேன். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சுடணும். எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவின இந்த கிழங்கை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கு போடும்போது கொஞ்சம் பார்த்து அமைதியாக போடணும். அப்படி இல்லைன்னா புதுசாக சமைக்கிறீங்க அப்படின்னா கரண்டியால் எடுத்து போடுங்க, ஏன்னா கையில் எண்ணெய் பட்டுரும். இப்போ அது எல்லா கிழங்கையுமே சும்மா நார்மலாகவே இதில் போட்டுட்டு ஜஸ்ட்டு கிளறாமல் தோசை கரண்டியை வச்சு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அந்த மாதிரி எல்லாம் சமப்படுத்தி வைக்கணும். அப்போ தான் அது ரோஸ்ட் ஆகும் அடியில் நல்லா. அடுப்பை பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். நல்லா ரோஸ்ட் ஆனோடனே அப்புறமா மீடியமாக பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அடியில் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் திருப்பி போட்டேன். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சு குக் பண்ணோம்னா சூப்பராகவே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். இப்போ அடுப்பை பார்த்திங்க அப்படின்னா நான் மீடியமாக வைக்க போகிறேன். மீடியமாக வச்சுட்டு அதை அப்படியே அந்த கிழங்கு அடிக்கடி கிளறாதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டதுக்கு அப்புறமா 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகிடும்.
இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனோன்னே திரும்பி இன்னொரு தடவை திருப்பி போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 5 நிமிஷம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், அடுப்பு வந்து மீடியமாகவே தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே சூப்பராகவே வந்து குக் ஆயிடுச்சு, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக அதை வந்து குக் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி போட்டு இந்த மாதிரி சமைச்சிருக்கேன். சாம்பார் பொடி, சோம்பு தூளெல்லாம் சேர்த்து சமைச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து குயிக்காக பண்ணிடலாம். ஆனால் இது நறுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நறுக்கும்போது கொஞ்சம் புளி தண்ணி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நறுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் நறுக்கலாம். க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் நறுக்குனீங்கன்னா கையில் அரிக்காது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாரம் இந்த சேனைக்கிழங்கு வறுவல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.